நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம பார்த்தீங்கன்னா மரபியலில் 2 டாபிக் முடிச்சிருக்கோங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா மென்டலின் ஒரு பண்பு இருபண்பு கலப்பாய்வு, அதுக்கப்புறமா குரோமோசோமோட அமைப்பு இரண்டுமே முடிச்சிருக்கிறோம். பார்க்காதவங்க நம்ம சேனலோட பிளேலிஸ்ட்டில் இருக்கும், போய் பார்த்துட்டு வந்துடுங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிஎன்ஏவோட அமைப்பை பற்றி பார்க்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தாங்க, நமக்கு டிஎன்ஏ வந்து எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு நம்ம பார்க்கணும். நம்ம உடம்புல எக்கச்சக்கமான செல்கள் இருக்குங்க. அந்த செல்களுக்குள்ளே இருக்கிறது நமக்கு நியூக்ளியஸ், அதாவது உட்கரு. அந்த உட்கருக்குள்ளே நமக்கு எக்கச்சக்கமான குரோமோசோம்கள் வந்து காணப்படும். இந்த குரோமோசோமோட ஒரு பகுதியாக இருக்கக்கூடிய தாங்க அதாவது டிஎன்ஏன்னு சொல்லுவாங்க. இந்த டிஎன்ஏவில் இருக்கக்கூடியது நமக்கு ஜீன்கள். ஓகேவா, போன வீடியோவில் நம்ம தெளிவாக பார்த்துருப்போம். இப்போது நம்ம இந்த டிஎன்ஏவோட அமைப்பு பற்றி பார்க்கலாங்க. மிக முக்கியமான டாபிக் நமக்கு. ஓகேவா, பார்த்துருவோமா? இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி தான் டிஎன்ஏன்றது நமக்கு குரோமோசோமோட ஒரு மிக முக்கியமான கூறு. ஓகேவா, அடுத்ததாக மரபு தகவல்களை இது வந்து உள்ளடக்கிய ஒரு பாரம்பரிய பொருளாக இருக்கக்கூடியது. ஓகேவா, அதாவது அடுத்த தலைமுறைக்கு என்ன பண்புகளை வந்து நம்ம கடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான டேட்டாவெல்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய ஒரு இடமா இருக்கக்கூடியது தான் அந்த டிஎன்ஏ. ஓகேவா, இப்போது நமக்கு இந்த டிஎன்ஏவோட ஸ்ட்ரக்சர் நம்ம இங்கே யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா, இந்த ஸ்ட்ரக்சரை முதல்ல யார் வந்து உருவாக்குனாங்க அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். இப்போது அதுக்கு பேஸாக இருந்தது எதுன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு இங்கே பாருங்கள், டிஎன்ஏ எக்ஸ் கதிர் விளிம்பு விலகல் ஆய்வு. இந்த ஆய்வை செஞ்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ரோசலின் பிராங்க்லின் அப்புறமா மௌரிஸ் வில்கின்ஸ், இவங்க 2 பேரும் தான் வந்து டிஎன்ஏ எக்ஸ் கதிர் விளிம்பு விலகல் ஆய்வுன்னு ஒன்று நடத்துகிறாங்க. இந்த ஆய்வை அடிப்படையாக வச்சு தான் நமக்கு ஜேம்ஸ் வாட்சன், பிரான்சிஸ் கிரிக், இவங்க 2 பேரும் நம்ம டிஎன்ஏவோட 3D மாடல்னு சொல்லுவாங்க, அதாவது முப்பரிமாண அமைப்புன்னு சொல்லுவாங்க. அது வந்து முறையாக வெளியிடுறாங்க. ஓகேவா, நம்ம இப்போ யூஸ் பண்ணுற எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அந்த டிஎன்ஏ சாம்பிள், அதாவது டிஎன்ஏவோட மாடலை வந்து ரிலீஸ் பண்ணது யாருன்னா நமக்கு வாட்சன் அண்ட் கிரிக்னு சொல்லுவாங்க. மிக முக்கியமான தகவலுங்க. அடுத்ததாக இவங்க 2 பேருக்கும், வாட்சன் கிரிக், அவங்க 2 பேருக்கும் வந்து பார்த்திங்கன்னா நியூக்ளிக் அமிலங்களின் மூலக்கூறு அமைப்பு பற்றிய கண்டுபிடிப்புக்காக நோபல் பிரைஸ் கொடுத்துருக்குறாங்க. எந்த வருஷம்னா நமக்கு 1962. அது என்ன நியூக்ளிக் அமிலங்களின் மூலக்கூறுனா நமக்கு டிஎன்ஏ ஆர்என்ஏன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, டிஎன்ஏ ஆர்என்ஏன்னு சொல்லுவாங்களா, இதோட மூலக்கூறு அமைப்பை பற்றி இவங்க கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அதுக்காக இவங்களுக்கு நோபல் பிரைஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, அடுத்த டேட்டா பார்க்கலாமா? அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது நம்ம டிஎன்ஏவோட, அதாவது டிஎன்ஏ மூலக்கூறோட வேதி இயல்பை பற்றி பார்க்கலாம். நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம் இல்லைங்களா, நம்ம மனித உடல்னு எடுத்துக்கிட்டால் அதில் எக்கச்சக்கமான செல்கள் இருக்குன்னு சொல்லிட்டு அதே மாதிரி கான்செப்ட்லேயே நீங்கள் வாங்க. நமக்கு டிஎன்ஏ இருக்குங்க. அந்த டிஎன்ஏக்குள்ளே பல மில்லியன் கணக்கான நியூக்ளியோடைடுகள் இருக்கும். நியூக்ளியோடைடுகள் அப்படின்னு நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி பல மில்லியன் கணக்கான நியூக்ளியோடைடு இருக்கிறதுனால தான் நம்ம டிஎன்ஏவை என்ன சொல்கிறோம்னு பார்த்தீங்கன்னா பாலி நியூக்ளியோடைடுன்னு சொல்லுவோம். பாலினா நமக்கு பல்வேறு, அதாவது பல வகையான அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. அப்போது நமக்கு நிறைய நியூக்ளியோடைடுகள் இருக்கிறதுனால நம்ம டிஎன்ஏவை என்ன சொல்கிறோம்னா பாலி நியூக்ளியோடைடுன்னு சொல்கிறோம். ஓகேவா, தெளிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போது நமக்கு இந்த நியூக்ளியோடைடு இருக்குது இல்லைங்களா, இது வந்து பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே ஒரு 3 முக்கியமான பொருள்கள் இருக்குது. அது என்னென்னு பார்க்கலாமா? முதலாவதாக சர்க்கரை மூலக்கூறு. அதில் ஒரு சர்க்கரை மூலக்கூறு இருக்கும், அப்புறமா ஒரு நைட்ரஜன் காரம் இருக்கும், ஒரு பாஸ்பேட் தொகுதி இருக்கும். இந்த 3 பொருட்களும் வந்து நமக்கு எதுக்குள்ளே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு நியூக்ளியோடைடுக்குள்ளே இருக்கும். ஓகேவா, இது 3மே மிக முக்கியமானது. இந்த 3 முக்கிய பொருட்களில் இந்த சர்க்கரை மூலக்கூறையும் இந்த நைட்ரஜன் காரம் இது 2மே இணைச்சு நம்ம எப்படி சொல்கிறோம்னு பார்த்தீங்கன்னா நியூக்ளியோசைடுன்னு சொல்கிறோம். நியூக்ளியோடைடுனா அதுக்குள்ளே 3 பொருள்கள் இருக்குது. ஒன்று சர்க்கரை மூலக்கூறு, இன்னொன்று நைட்ரஜன் காரம், இன்னொன்று பாஸ்பேட் தொகுதி. இதில் அந்த சர்க்கரை மூலக்கூறையும் நைட்ரஜன் காரத்தையும் சேர்த்து நம்ம என்ன சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா நியூக்ளியோசைடுன்னு சொல்கிறோம். ஓகேவா, மிக முக்கியமானது. அடுத்ததாக இந்த நியூக்ளியோசைடையும் இங்கே இருக்கக்கூடிய இந்த பாஸ்பேட் தொகுதி இது 2மே சேர்த்து நம்ம எப்படி சொல்கிறோம்னு பார்த்தீங்கன்னா நியூக்ளியோடைடுன்னு சொல்கிறோம். ஓகேவா, 2மே முக்கியமானதுங்க. அதாவது நமக்கு நியூக்ளியோடைடு அப்படின்னா அதில் வந்து மொத்தமாக 3 பொருள்கள் இருக்குதுங்க. அந்த 3 பொருள்களில் நம்ம இந்த 2 அமைப்பையும், அதாவது சர்க்கரை மூலக்கூறையும் நைட்ரஜன் காரத்தையும் சேர்ந்த அமைப்பை நம்ம எப்படி சொல்கிறோம்னாக்க நியூக்ளியோசைடுன்னு சொல்கிறோம். இப்போது இந்த நியூக்ளியோசைடையும் இந்த பாஸ்பேட் தொகுதியும் இணைந்த அமைப்பு தான் நம்ம நியூக்ளியோடைடுன்னு சொல்கிறோம். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த 2மே வந்து இதுக்குள்ளே அடங்கிடுது. அப்போ அடங்கும் போது நமக்கு மொத்தமாக 3 பொருள்கள் வந்துடுது. உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஓகேவா, இப்போது இங்கே இருக்கக்கூடிய இந்த நைட்ரஜன் காரத்தை நம்ம மேலும் 2 வகையாக வகைப்படுத்துகிறோங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா பியூரின்கள், இரண்டாவது வந்து பிரிமிடின்கள்னு சொல்லுவோம். இந்த பிரிமிடின்கள் அப்படின்னா எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னு சொல்கிறேன் பாருங்கள். இப்போது நீங்கள் கேட்டுன்னு எழுதிக்கோங்க, CAT, அது கூட G சேர்த்திக்கோங்க, கேட் G அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் நமக்கு இந்த அடினைனும் இந்த குவானைனும் சேர்ந்தது நமக்கு பியூரின்கள். ஓகேவா, ஏன்னா நம்ம ஏபிசிடி எதில் ஆரம்பிக்கும், ஏல ஆரம்பிக்குமோ, அதனால் ஏலேருந்தே ஆரம்பிங்க.
ஏலேருந்து ஆரம்பித்து நமக்கு ஜிக்கு போயிடுங்க. ஒன்று தள்ளிக்கோங்க. ஏலேருந்து ஜி அடினைன் குவானைன் ரெண்டுமே வந்து நமக்கு பியூரின்கள். இரண்டாவதாக வந்துட்டு இந்த சியும் டியும் வந்து நமக்கு பிரிமிடின்கள்னு சொல்லுவோம். ஓகேவா? அப்போது அடினைனும் குவானைனும் சேர்ந்த மொத்த எண்ணிக்கை என்னென்னா நமக்கு பியூரின்கள்னு சொல்லுவோம். அதே மாதிரி சைட்டோசினும் தைமினும் சேர்ந்தது நமக்கு பிரிமிடின்கள்னு சொல்லுவோம். இரண்டுமே மிக முக்கியமானதுங்க. ஓகேவா? இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நைட்ரஜன் காரத்தில் இருக்கக்கூடிய பகுதி பொருட்கள் என்னென்னாக்கா நமக்கு சைட்டோசின், அடினைன், தையமின், குவானைன் நாலுமே மிக முக்கியமானது. இதுதான் வந்து நமக்கு டிஎன்ஏவோட மிக முக்கியமான கூறுகளாக நம்ம பார்க்கணும். ஓகேவா? அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியது வாட்சன் அண்ட் கிரீக். இவங்க 2 பேரோட டிஎன்ஏ மாதிரியை பார்க்கலாம். வாட்சன் அண்ட் கிரீக், ஏன்னா இவங்க தான் வந்து டிஎன்ஏவோட மாதிரி, அதாவது 3D மாடலில் வெளியிட்டவங்க. இப்போது அந்த மூலக்கூறோட அமைப்பு நம்ம பார்த்துருவோம். நம்ம டிஎன்ஏ மூலக்கூறு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 2 இலை போன்ற அமைப்பு இப்படி இருக்குங்க. அதாவது ஒன்றுக்கு ஒன்று ஆப்போசிட் டைரெக்ஷனில் போய்கிட்டு இருக்கும். இப்படி தான் இருக்கும் ஒரு டிஎன்ஏ எடுத்திங்கன்னா. இப்போது அதான் சொல்லியிருப்பேன், 2 பாலிநியூக்ளியோடைடு, அதாவது பாலிநியூக்ளியோடைடு இலைகளால் ஆனது தாங்க நமக்கு டிஎன்ஏ மூலக்கூறு. ஏன்னா இங்கே ஒரு இலை இருக்குது, இங்கே ஒரு இலை இருக்குது, 2 இலை இருக்குது. அந்த ரெண்டுமே வந்து பாலிநியூக்ளியோடைடுகளால் ஆனது. அந்த 2 பாலிநியூக்ளியோடைடு இலைகளால் ஆனது தான் நம்ம வந்து டிஎன்ஏ மூலக்கூறுன்னு சொல்கிறோம். ஓகேவா? இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இரட்டை சுருள் அமைப்பு. நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், ரெண்டுமே ஒன்றோட ஒன்று அப்படியே சுற்றி வந்துட்டு இருக்கும். அதாவது இரட்டை சுருள் அமைப்புன்னு சொல்லுவாங்க. ஒன்றுக்கொன்று எதிர் இயல்புடன் இருக்கும். அதாவது எதிர் இணை இயல்பு அப்படின்னா ஒன்று வந்து இப்படி போகுங்க, இன்னொன்று வந்து அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் வரும். அதுதான் வந்து ஒன்றுக்கு ஒன்று எதிர் திசையில் இருக்குதுன்னு சொல்லியிருப்பாங்க. இப்போது இந்த டிஎன்ஏ மூலக்கூறுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் வந்து நம்ம என்னென்ன பகுதி பொருட்கள் பார்த்துருக்குறோங்க. ஒரு டிஎன்ஏ எடுத்துக்கிட்டிங்கன்னா நமக்கு 3 இருக்குது. நம்ம அதாவது அதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நியூக்ளியோடைடுன்னு ஒன்று இருக்குது. இந்த நியூக்ளியோடைடில் ஒரு 3 முக்கியமான இது இருக்குன்னு சொல்லியிருக்கேன். 3 முக்கியமான பொருள்கள். ஒன்று வந்து நமக்கு சர்க்கரை இருக்கும், அதுக்குள்ளே பாஸ்பேட் தொகுதி இருக்கும், அதுக்கப்புறமா நமக்கு என்னங்க இருக்கும், நைட்ரஜன் காரம் இருக்கும். இது 3மே சேர்ந்தது தான் நமக்கு இந்த நியூக்ளியோடைடுன்னு சொல்லுவோம். ஓகேவா? இது என்னென்னு பார்த்துருவோம். இப்போது ஒரு டிஎன்ஏவுக்கு முக்கியமானது எதுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த அவுட்டர் ஸ்ட்ரக்சரை கொடுக்கக்கூடியது எதுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே இருக்கக்கூடிய இந்த சர்க்கரை அண்டு பாஸ்பேட், இந்த தொகுதி தாங்க. சர்க்கரை பாஸ்பேட் இது ரெண்டும் தான் நமக்கு டிஎன்ஏவுக்கு அந்த ஸ்ட்ரக்சரை கொடுக்கக்கூடியது. இப்போ பார்த்தீங்கன்னா டிஎன்ஏ நான் இப்படி வரைகிறேன் அப்படின்னா இந்த அவுட்டரில் இருக்குது இல்லைங்களா, இங்கே இருக்குது இல்லைங்களா, இந்த இடத்துல தாங்க அந்த சர்க்கரையும் பாஸ்பேட்டும் அமைஞ்சிருக்கும். அதோட மையப்பகுதியில், அதோட டிஎன்ஏவோட மையப்பகுதியில் அமைஞ்சிருக்கிறது தான் வந்து நைட்ரஜன் காரம். ஓகேவா? தெளிவாக புரியும்னு நினைக்கிறேன். நைட்ரஜன் காரம்ன்றது நமக்கு டிஎன்ஏவோட மையப்பகுதியில் இருக்கும். அதோட வெளிப்புற பகுதியில் இருக்கக்கூடியது சர்க்கரையும் பாஸ்பேட் என்ற தொகுதியும். ஓகேவா? இப்போது இந்த டிஎன்ஏவுக்கு வெளிப்புறமாக இருக்கக்கூடிய அந்த சர்க்கரையும் அந்த பாஸ்பேட் அப்படி அது ரெண்டுமே சேர்ந்தது தான் வந்துட்டு டிஎன்ஏவுக்கு மிக வலிமையான ஒரு அமைப்பை கொடுக்குது. அதனால் நம்ம இதை என்ன சொல்கிறோம்னு பார்த்தீங்கன்னா டிஎன்ஏவோட முதுகெலும்புன்னு சொல்கிறோம். ஓகேவா? மிக முக்கியமானதுங்க. அடுத்ததாக இரண்டாவதாக பாருங்கள், டிஎன்ஏவுக்கு நிலைப்புத்தன்மையை தருவது நைட்ரஜன் காரங்களுக்கு இடையேயான ஹைட்ரஜன் பிணைப்பு. அப்படின்னா என்னன்னாக்க நைட்ரஜன் காரம்னா நம்ம என்ன சொல்லியிருக்கிறோம் அப்படின்னா நம்ம அதாவது கேட்டன் எழுதிக்கோங்க, கூட ஜி சேர்த்திக்கோன்னு சொல்லியிருக்கோன்னா. இப்போது நமக்கு ஃபஸ்ட்டு வரக்கூடிய சைட்டோசின், அடுத்ததாக அடினைன், அடுத்தது தையமின், அடுத்தது குவானைன், 4மே இருக்குதா? இது 4மே நமக்கு நைட்ரஜன் காரங்கள்னு சொல்லியிருக்கிறோம். இப்போது இந்த நைட்ரஜன் காரம் ஒன்றுக்கு ஒன்று எப்படி பிணைப்பு ஏற்படுத்துன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஹைட்ரஜனால் பிணைப்பு ஏற்படுத்தியிருப்பாங்க. ஹைட்ரஜன். ஓகேவா? இப்போது இங்கே இருக்கிறது நான் எப்படி சொல்கிறேன்னு பாருங்கள். இதுக்கு முன்னாடி எப்படி ஞாபகம் வச்சுருப்பீங்க அப்படின்னா நீங்கள் பியூரின் பிரிமிடினுக்கு ஞாபகம் வச்சுருப்பீங்க. பியூரின்னா என்ன சொல்லியிருக்கிறேன்னா 7 ஆரம்பித்து ஜிக்கு போக சொல்லியிருக்கேன். இது வந்து நமக்கு பியூரின்கள். அதுவே சீல் ஆரம்பித்து டீக்கு போனால், அதாவது கரெக்டு தான், அதாவது சீல் ஆரம்பித்து டீக்கு போனால் இது வந்து நமக்கு பிரிமிடின்கள்னு சொல்லியிருக்கிறேன். இப்போது எப்படியே ஹைட்ரஜன் கூட பாண்டிங் ஏற்படுத்துதுன்னு சொல்கிறேன் பாருங்கள். தெளிவாக ஒரு டைம் சொல்லிடுறேன் பாருங்கள். இதுக்கு முன்னாடி நீங்கள் எப்படி போட்டிருப்பீங்க அப்படின்னா நான் என்ன சொன்னேன்னா கேட்டன் எழுதி ஜி சேர்த்திக்கோங்க. நமக்கு ஏவும் ஜியும் சேர்ந்தது பியூரின், சியும் டியும் சேர்ந்தது பிரிமிடின்னு சொன்னேன். இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் எழுதணும். அதாவது ஹைட்ரஜன் பாண்டிங் எழுதும் போது அப்படியே ஆப்போசிட்டில் எழுதணும். எப்படின்னா அதே சிஏடி தாங்க, அதே சிஏடி, அதே ஜி தான். இப்போ சென்டரில் இருக்கிறத ரெண்டு ஜாயின் பண்ணிக்கணும். அதே மாதிரி அவுட்ரு ஜாயின் பண்ணிக்கணும். ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா முன்ன ஏவும் ஜியும் ஜாயிண்ட் ஆச்சா, இப்போ ஏவும் டியும் ஜாயிண்ட் ஆகிக்கும், சியும் ஜியும் ஜாயிண்ட் ஆகிக்கும். இன்னொரு விஷயம் மிக முக்கியமானது என்ன பார்க்கணும் அப்படின்னா இந்த அடினைனும் இந்த தையமினும் இரட்டை பிணைப்பால் பிணைக்கப்படுங்க. டபுள் பாண்டிங்னு சொல்லுவாங்க. அதாவது 2 ஹைட்ரஜன் பிணைப்புகளை இணைக்கப்படும். இது ரொம்ப மிக முக்கியமானது. அதே மாதிரி சைட்டோசினும் இந்த குவானைனும் வந்து பார்த்திங்கன்னா 3 ஹைட்ரஜன் பாண்டிங்களை பிணைக்கப்படுவாங்க. அதாவது நமக்கு சைட்டோசினும் அந்த லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய அந்த குவானைனும் முப்பிணைப்பால் இணைக்கப்படும். இதுதான் சொல்ல வரேன். ஓகேவா? உங்களுக்கு தெளிவாக புரியும் நினைக்கிறேன். அடுத்ததான் மிக முக்கியமானதை நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா நிரப்புக்கார இணை ஊறுதலை பற்றி பார்ப்போம். அப்படின்னா என்னென்னு சொல்லிடுறேன். இப்போ நிரப்புக்கார இணை ஊறுதல் அப்படின்னாக்க இப்போ நான் சொன்னேங்க இல்லைங்களா, இங்கே சொல்லியிருக்கிறேன் இல்லைங்களா, இந்த சைட்டோசின் குவானைன் இணையுது, அடினைனு தைமின் இணையுதுன்னு சொல்லிட்டு அதை தான் சொல்கிறேன். ஒரு குறிப்பிட்ட விகிதத்தில்
ஹைட்ரஜன் பிணைப்புகளால் இணைக்கப்படக்கூடிய அந்த நைட்ரஜன் காரங்களை தான் வந்துட்டு நம்ம நிரப்பு கார இணை ஊறுதல்னு சொல்கிறோம். உங்களுக்கு தெளிவாக புரியும்னு நினைக்கிறேன். ஓகேவா? அடுத்ததாக இங்கே நான் சொல்லியிருக்கிறேன் பாருங்கள், ஏற்கனவே சொன்னலேங்க, அடினைன்ன்றது நமக்கு தயமின் கூட ஜாயிண்ட் ஆகும், இரட்டை பிணைப்பால் இணைக்கப்படும். அதே மாதிரி சைட்டோசின்ன்றது நமக்கு குவானைன் கூட ஜாயிண்ட் ஆகும், 3 பிணைப்புகளால். இந்த இடத்துல கொஞ்சம் மிஸ்டேக் ஆகிருக்குங்க, ஒழுங்காக டைப் பண்ண முடியல. அதாவது C∠G வரும், அதே மாதிரி A∠T வரும். இது ரொம்ப முக்கியமானதுங்க. நம்ம டிஎன்ஏ ஸ்ட்ரக்சரில் அது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா சென்டரில் இருக்கும்போது இப்படி தாங்க பிணைக்கப்பட்டிருக்கும். ஓகேவா? இதுதான் வந்து நமக்கு அந்த டிஎன்ஏவுக்கு மிக முக்கியமான அந்த வலிமையை தரக்கூடியதாக இருக்கும். இந்த ஹைட்ரஜன் பாண்டிங் தான். ஓகேவா? மிக முக்கியமானது. நம்ம அடுத்து பார்க்கலாம். அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய மிக முக்கியமானது என்னென்னாக்க, இந்த டிஎன்ஏ இருக்குது இல்லைங்களா, இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இரட்டை சுருளால் ஆனது. ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் இல்லைங்களா, அந்த இரட்டை சுருள் அமைப்போட ஒரு முழு சுற்று வந்து எவ்வளோ லென்த் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 34 ஆம்ஸ்ட்ராங் இருக்கும். அதை நேனோமீட்டரில் சொன்னாக்கா 3.4 நேனோமீட்டர்னு சொல்லலாம். இங்கே நீங்கள் இந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஒரு முழு சுற்றுனாக்கா நமக்கு இந்த இடத்துல ஆரம்பிக்குங்க, இந்த இடத்துல ஆரம்பித்து இந்த இடத்துல முடியும். இதுதான் வந்து நமக்கு ஒரு முழு சுற்று. இதோட லென்த் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 3.4 நேனோமீட்டர்னு சொல்லலாம். அப்படி இல்லைனா 34 ஆம்ஸ்ட்ராங்னு சொல்லலாம். நமக்கு ஆம்ஸ்ட்ராங் அப்படின்னா 10⁻⁻10. இதுவே நேனோமீட்டர் அப்படின்னா 10⁻�9. இது ரொம்ப முக்கியமானதுங்க. இது நமக்கு கேட்பாங்க. அதாவது நமக்கு ஒரு டிஎன்ஏவோட ஒரு முழு சுற்றோட லென்த் எவ்வளோனாக்க நமக்கு அதாவது ஒரு முழு சுற்றோட லென்த் எவ்வளோனா நமக்கு 34 ஆம்ஸ்ட்ராங்னு எடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா 3.4 நேனோமீட்டர்னு எடுத்துக்கலாம். அது ரெண்டுமே மிக முக்கியமானது. இன்னொரு விஷயம் என்னென்னா, சென்டரில் நான் என்ன சொல்லியிருக்கிறேன்னா, நமக்கு நைட்ரஜன் காரங்களால் நிரப்பப்படுதுன்னு சொன்னேன்னா, அந்த நைட்ரஜன் காரம் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ இருக்கும், அதாவது இந்த லென்த்தில் எவ்வளோ நைட்ரஜன் காரம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு மொத்தமாக 10 பேர் இருக்குங்க. 10 பேர் அப்படின்னா என்னென்னா, இப்போ பார்த்தீங்கன்னா அடினைன் தயமின் கூட இணைதா, அதே மாதிரி சைட்டோசின் குவானைன் கூட இணைதா, இந்த மாதிரி இணைஞ்சு மொத்தமாக வந்து 10 செட்டு இருக்குங்க உள்ள இந்த ஒரு லென்த்துக்குள்ளே. அதாவது இந்த ஒரு முழு சுற்றுக்குள்ளே நமக்கு 10 செட்டு இருக்கும். ஓகேவா? இந்த 2 நைட்ரஜன் காரங்களுக்கு இடைப்பட்ட தொலைவு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 0.34 நேனோமீட்டர். ஓகேவா? 0.34 நேனோமீட்டர். இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போது இந்த டிஎன்ஏ இருக்குது இல்லைங்களா, இந்த டிஎன்ஏவோட அகலம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 2 நேனோமீட்டர் இருக்குங்க. அகலம் வந்து நமக்கு 2 நேனோமீட்டர் இருக்கும். ரெண்டுமே மிக முக்கியமானது. ஓகேவா? அடுத்ததாக ஏற்கனவே நான் பார்த்த மாதிரி தாங்க, இரட்டை சுருள் அமைப்பு இருக்குது. ஒரு முழு சுற்றுக்கு நமக்கு 34 ஆம்ஸ்ட்ராங் இருக்குது. அப்படி இல்லைனா 3.4 நேனோமீட்டர் இருக்குது. அப்புறமா ஒரு முழு சுற்றுக்கு நமக்கு 10 கார இணைகள் இருக்குது. ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் இல்லைங்களா, இப்போ நமக்கு 10 நைட்ரஜன் கார பிணைப்பு வந்து இருக்கும். ஓகேவா? ஒரு முழு சுற்றுக்கு. அடுத்ததாக இந்த இரட்டை சுருளில் இருக்கக்கூடிய அந்த நியூக்ளியோடைடு இணைவு எதால் ஆனதுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு பாஸ்போ டை எஸ்டர் பிணைப்புகளால் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? அதாவது பாஸ்போ டை எஸ்டர் பிணைப்புகளால் ஆனது தான் நமக்கு இந்த நியூக்ளியோடைடுகளோட இணைவாக இருக்கும். ஓகேவா? இந்த இரட்டை சுருளில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நிறைய நியூக்ளியோடைடுகள் இருக்குங்க. நியூக்ளியோடைடு நிறைய இருக்கும். அது எதால் இணைக்கப்பட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு பாஸ்போ டை எஸ்டர். ஓகேவா? பாஸ்போ டை எஸ்டர் பிணைப்புகளால் இணைச்சிருப்பாங்க. அதுதான் சொல்ல வரேன். ஓகேவா? அடுத்ததாக மிக முக்கியமானதுங்க, இது நம்ம கேட்கறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. சார்காப் விதி அப்படின்னா என்னென்னு பார்த்துருவோம். இப்போது இடையில இந்த நைட்ரஜன் காரம் இணையுது இல்லைங்களா, நமக்கு அடினைன் வந்து தைமின் கூட, அப்புறம் சைட்டோசின் குவானைன் கூட இணையுதுன்னு பார்த்துருக்கோம் இல்லைங்களா. அப்போ இணையறதுக்குன்னு ஒரு விதி இருக்குதுங்க. அதை சொன்னது யாரா நமக்கு எட்வின் சார்காப் இவர் தான் சொல்லியிருக்கிறாரு. அது என்ன கான்செப்ட் அப்படின்னா, நமக்கு அடினைனும் இருக்கக்கூடிய அந்த தைமினும் ஈக்குவலாக இருக்குங்க. அடினைனும் தைமினும் ஈக்குவலாக இருக்கும். அதே மாதிரி குவானைனும் சைட்டோசினும் ஈக்குவலாக இருக்கும். ரெண்டுமே ஈக்குவலாக இருந்தால் தான் நமக்கு முழுமையாக வந்துட்டு எல்லாமே வந்து கரெக்டாக பேர் பண்ணிக்க முடியும் ஒன்றுக்கு ஒன்று. அதான் சொல்ல வரேன். அதாவது சார்காப் விதினா நமக்கு என்னன்னாக்க, அடினைனும் தைமினும் ஈக்குவலாக இருக்கும். அதே மாதிரி குவானைனும் சைட்டோசினும் ஈக்குவலாக இருக்கும். இதை தான் வந்து நம்ம சார்காப் விதின்னு சொல்லி சொல்கிறோம். எல்லா டிஎன்ஏவும் இந்த சார்காப் விதியை பின்பற்றுறது. ஏன்னா சமமாக இருக்குது. எந்த டிஎன்ஏ நீங்கள் எடுத்து பார்த்தாலும் சரி, அதில் இருக்கக்கூடிய அந்த அடினைன் தைமினோட எண்ணிக்கையும் சரி, அதே மாதிரி குவானைன் சைட்டோசினோட எண்ணிக்கையும் சரி நமக்கு சமமாக இருக்கும். அதுதான் வந்து இந்த சார்காப் விதி சொல்லுது. மிக முக்கியமானது. ஓகேவா? அடுத்து பார்க்கலாமா? அடுத்ததான் நம்ம போகக்கூடியது டிஎன்ஏ இரட்டிப்பாதலுங்க. டிஎன்ஏ இரட்டிப்பாதல். இப்போது ஒரு டிஎன்ஏ இருக்குது, அது வந்து பிளவுறுது அப்படின்னா அந்த இடத்துல என்ன நிகழும் அதை பற்றி படிக்கக்கூடியது தான் நாங்கள் டிஎன்ஏ இரட்டிப்பாதல். ஓகேவா? பார்த்துருவோம். ஒரு டிஎன்ஏ வந்துட்டு இப்போ இரட்டிப்பாக ஆரம்பிக்குது அப்படின்னா ஒரு சின்ன விஷயம் அது என்ன பண்ணோம் அப்படின்னா, அதோட ஜெராக்ஸை உருவாக்கும். இப்போ ஒரு டிஎன்ஏ இருக்குது, அதோட ஓன் ஜெராக்ஸை உருவாக்கும். அதோட சொந்தமான, அதாவது சொந்த நகலை வந்து உருவாக்கும். இதுதான் சொல்ல வரேன். ஓகேவா? தன் அமைப்பை ஒத்த நகலை வந்து அது உருவாக்கும். ஓகே, மிக முக்கியமானது. இன்னொன்று, நம்ம டிஎன்ஏல 2 இலைகள் பார்த்துருக்கோம். டிஎன்ஏல 2 இலைகள் இருக்குது. அந்த 2 இலைகளுமே வந்து நிரப்பு கார இணைவுகளை கொண்டது. அப்படின்னா சென்டரில் நமக்கு என்னங்க இருக்கும், நைட்ரஜன் காரம் வந்து சென்டரில் இருக்கும். இதுதான் சொல்ல வரேன். ஓகேவா? அடுத்ததாக
இந்த புதிய இலைகள் வந்து தோன்றும். இப்போ டிஎன்ஏ வந்து பிளவுறுதுன்னு அப்படின்னா நமக்கு புதிய இலைகள் வந்து உருவாகும். அந்த புதிய இலைகள் உருவாகுவதற்கு முக்கியமான தகவல்களை தரக்கூடியதாக இருக்கக்கூடியது எதுனா இந்த நியூக்ளியோடைடுகள். நியூக்ளியோடைடுனா என்னதுங்க? இதுதான் ஒரு இலைக்குள்ளே இருக்கக்கூடியது தான் நியூக்ளியோடைடுகள். ஓகேவா? இந்த நியூக்ளியோடைடுகள் என்ன பண்ணும் அப்படின்னா நமக்கு அந்த புதிய இலை உருவாகுது இல்லைங்களா, அதுக்கான தகவல்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கக்கூடியது நமக்கு நியூக்ளியோடைடுகள். உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். அடுத்ததாக நமக்கு புதிதாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த டிஎன்ஏ பிளவுறுச்சுன்னா நமக்கு 2 சேய்கள் உருவாகும். 2 சேய்கள் வந்து உருவாகும். ஓகேவா? இப்போ தாய் செல்களோட மரபு செல்களும் அதாவது சேய் செல்களோட மரபு செல்களும் நமக்கு ஒரே மாதிரியாக இருக்குங்க. அதாவது தாய் செல்களோட மரபு செல் தகவல்களும் சேய் செல்களோட மரபு தகவலும் நமக்கு ஒரே மாதிரியாக இருக்கும். அதான் சொல்ல வரேன். ஓகேவா? அடுத்ததான் நம்ம இரட்டைப்பாதலோட தொடக்கத்தை பற்றி பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா டிஎன்ஏ வந்து இப்படி இருக்குதுங்க. அது வந்து பார்த்திங்கன்னா பிளவுற ஆரம்பிக்கும் போது அது வந்து இரட்டைப்பாதல்னு சொல்லியிருக்கிறேன். இப்போது இரட்டைப்பாதலில் எங்கே ஆரம்பிக்குதோ டிஎன்ஏவில் எதனா ஒரு புள்ளியில் அது வந்து ஆரம்பிக்குதுன்னு வச்சுக்கோங்க. இந்த புள்ளியை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னு பார்த்தீங்கன்னா இரட்டைப்பாதல் புள்ளின்னு சொல்லுவோம். அதாவது இரட்டைப்பாதலில் எங்கே ஆரம்பிக்குதோ ஒரு டிஎன்ஏவில் அந்த புள்ளியை அதாவது அந்த பாயிண்ட்டை நம்ம என்ன சொல்கிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம டிஎன்ஏ அதாவது இரட்டைப்பாதல் புள்ளின்னு சொல்கிறோம். ஓகேவா? மிக முக்கியமானதுங்க. இந்த இடத்துல அது வந்து பார்த்திங்கன்னா ஒன்று இப்படி விலகுங்க. இப்போது ரெண்டுமே இப்படி ஜாயிண்டாக இருக்குது. இப்போ ஜாயிண்டாக இருக்கும்போது ஒரு இடத்துல இப்படி ரெண்டும் விலகி செல்லும். ஓகேவா? அந்த இடத்துல பிளவுறுதுன்னு வச்சுக்கோங்க. இங்கேருந்து அது விலகிறப்ப அந்த இடத்துல நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு இரட்டைப்பாதல் கவை ஒன்று உருவாகும். இரட்டைப்பாதல் கவைனா என்னன்னாக்கா நமக்கு 2 இப்படி நேராக போகுதுனாக்கா அதுலேருந்து இப்படி பிரியறதாங்க கவைன்னு சொல்லுவோம். ஓகேவா? நேராக போகிறதுலேருந்து 2 பிரியும். இதான் வந்து கவைன்னு சொல்லுவோம். ஓகேவா? மிக முக்கியமானது ரெண்டுமே. இப்போது நம்ம டிஎன்ஏ வந்து பிரிய ஆரம்பிக்குதுன்னு சொல்லியிருக்கிறேன். அந்த பிரிய ஆரம்பிக்கிறதுக்கு மிக முக்கியமானதாக இருக்கக்கூடியது 2 நொதிகள் பார்க்குறோம். ஓகேவா? அந்த டிஎன்ஏ பிரிய வைக்கிறதுக்காக 2 நொதிகளை வந்து பயன்படுத்திக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா டோப்போ ஐசோமெரஸ்ன்னு சொல்லுவாங்க. டோப்போ ஐசோமெரஸ். ஓகேவா? இது என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் இல்லைங்களா, டிஎன்ஏ எப்படி இருக்குங்க, சுருளாக இருக்கும். இப்போ நமக்கு இந்த பர்டிகுலர் பாயிண்டில் தான் வந்து பிளவுற ஆரம்பிக்குது அப்படின்னா இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு கவை மாதிரி உருவாகும்னு நான் சொல்லியிருக்கிறேன். ஓகேவா? இந்த இடத்துல ஒரு கவை மாதிரி உருவாகும். இந்த கவையில் இந்த டிஎன்ஏவோட இலைகள் இருக்குதுங்களா, இரட்டை சுருள்கள். இந்த சுருள்கள் வந்து ஒன்று முறுக்களை ஏற்படுத்திட்டு இருக்குங்க. அந்த முறுக்கல்களை பிரித்து கொடுக்கறது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த டோப்போ ஐசோமெரஸ் என்ற ஒரு நொதி. ஓகேவா? மிக முக்கியமானது. இந்த கவையில் இருக்கக்கூடிய அந்த டிஎன்ஏ சுருள்களை அந்த முறுக்கல்களை வந்து பிரித்து கொடுக்கறதுக்கு யூஸ் பண்ணக்கூடியது இந்த டோப்போ ஐசோமெரஸ் என்ற ஒரு நொதி. ஓகேவா? அடுத்து இரண்டாவதாக வந்துட்டு நம்ம ஹெலிகேஸ் நொதி பற்றி பார்க்கலாம். இந்த ஹெலிகேஸ் நொதி அப்படின்னா இரட்டைப்பாதல் தொடங்குற இடத்துல வந்து இது போய் அங்கே தாங்க உருவாக ஆரம்பிக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ அந்த இடத்துல உருவாகிட்டு என்ன பண்ணும் அப்படின்னா அந்த இலைகளை வந்து 2ஆக பிரித்து கொடுக்கும். அந்த இலைகளை 2ஆக பிரித்து கொடுக்கும். ஓகேவா? இப்போது அந்த இலையில் இருக்கக்கூடிய அந்த முறுக்கல்களை நீக்கிறது எதுனாக்கா நமக்கு டோப்போ ஐசோமெரஸ். அந்த 2 இலைகளையுமே பிரித்து கொடுக்குறது எதுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஹெலிகேஸ் என்ற நொதி. இரண்டுமே மிக முக்கியமானது. தெளிவாக பார்த்துக்கோங்க. அடுத்ததாக இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டிஎன்ஏ இலை இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த 2 இலையுமே வந்து ஒரு இடத்துல பிரியுது இல்லைங்களா. அப்போ இந்த பிரிஞ்சதுக்கு அப்புறமா இருக்கக்கூடிய ஒவ்வொரு இலையுமே வந்து நமக்கு இந்த புதிய இலைகளோட தோற்றத்துக்கான மாதிரி உருவாக செயல்படுங்க. மாதிரி உருனா நமக்கு டெம்ப்ளேட்னு சொல்லுவோம். இந்த பிரிஞ்ச ஒவ்வொரு இலையுமே வந்து நமக்கு அந்த புதிய இலைக்கான ஒரு மாதிரி உருவாக வந்து ஆக்ட் ஆகும். ஓகேவா? இப்போது அடுத்தது நம்ம ஆர்என்ஏ பிரைமரை பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஆர்என்ஏ பிரைமர் உருவாக்குவதற்கு மிக முக்கியமான காரணமாக இருக்கக்கூடியது இந்த டிஎன்ஏ டெம்ப்ளேட் தான். ஓகேவா? இந்த டிஎன்ஏ டெம்ப்ளேட் தான். இங்கே சொல்லியிருப்போம் பாருங்கள். ஆர்என்ஏ பிரைமரை நமக்கு தோற்றுவிக்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த டிஎன்ஏ மாதிரி தான். ஓகேவா? இந்த டிஎன்ஏ அதாவது டிஎன்ஏ டெம்ப்ளேட் தான் வந்து நமக்கு இந்த ஆர்என்ஏ பிரைமரை தோற்றுவிக்குது. குறிப்பாக இந்த ஆர்என்ஏ பிரைமர் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஆர்என்ஏ நியூக்ளியோடைடுகளோட மிக சிறிய அழகை தான் வந்து நம்ம ஆர்என்ஏ பிரைமர்னு சொல்கிறோம். இந்த ஆர்என்ஏ பிரைமர் எதுக்கு நமக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்து நான் சொல்கிறேன் பாருங்கள். அந்த டாப்பிக்கில் உங்களுக்கு தெளிவாக புரியும். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பெற்றோர் இலையிலிருந்து புதிய நிரப்பு இலையோட தோற்றம் பற்றி பார்க்க போகிறோம். இதில் வந்து 2 நொதி பயன்படுத்துங்க. இதில் குறிப்பாக இந்த டிஎன்ஏ பாலிமரஸ் இருக்குதுங்க. இதுதான் முதலாவது நம்ம பார்க்கக்கூடிய நொதி. இந்த நொதி வந்து செயல்படணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ஆர்என்ஏ பிரைமர் தேவைப்படுதுங்க. எதுனா நமக்கு இங்கே பார்த்தோம் இல்லைங்களா ஆர்என்ஏ பிரைமர். இந்த ஆர்என்ஏ பிரைமர் இருந்தால் தான் இந்த நொதி வந்து செயல்பட முடியும். ஓகேவா? அப்போ ஆர்என்ஏ பிரைமர் வந்துட்டு நமக்கு மிக முக்கியமானதாக பார்க்கலாங்க. ஆர்என்ஏ பிரைமரு நமக்கு இந்த டிஎன்ஏ பாலிமரேஸ் கூட சேர்ந்து என்ன பண்ணுது அப்படின்னா பெற்றோர் இலையிலிருந்து ஒரு புதிய நிரப்பு இலையை உருவாக்குது. ஓகேவா? பெற்றோர் இலையிலேருந்து ஒரு புதிய நிரப்பு இலையை உருவாக்குது. அதாவது இது ஆக்சுவலாக வந்து அதெல்லாம் வந்து ஓனாக உருவாக்க முடியாதுங்க. அங்கே என்ன நடக்கும், ஒரு நகல் எடுக்கும். அதாவது ஒரு நகலை வந்து உருவாக்கும். அதுதான் மிக முக்கியமானது. டைரெக்டாக உருவாக்க முடியாது. அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நகலை தான் உருவாக்கும். ஓகேவா? இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும். இப்போது இங்கே இந்த டயக்ராம் பார்த்துக்கோங்க. இங்கே இருக்கிறது நமக்கு பெற்றோர் டிஎன்ஏ. ஓகேவா? இங்கே இருக்கக்கூடியது நமக்கு டோப்போ ஐசோமெரஸ். நான் 2 நொதிகள் சொல்லியிருக்கிறேன் இல்லைங்களா ஆரம்பத்தில். டோப்போ ஐசோமெரஸ்ன்றது இந்த பெற்றோர்களோட அந்த இலைகளில் வந்து இருக்கக்கூடிய அந்த முறுக்கல்களை பிரித்து கொடுக்கறது நமக்கு டோப்போ ஐசோமெரஸ்.
இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும் ஹெலிகேஸ் என்ற ஒரு நொதி இருக்கும். இந்த நொதி என்ன பண்ணுதுன்னா இங்கே பிரித்து கொடுக்குது இல்லைங்களா முறுக்கல்களை, அதை வந்து இரண்டாக பிரிக்குது இல்லைங்களா, அந்த 2 இலைகளை வந்து இரண்டாக பிரிக்கக்கூடிய நமக்கு இந்த ஹெலிகேஸ் அப்படின்ற நொதி. ஓகேவா, இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த இடத்துல மேலே பாருங்கள், நமக்கு இங்கே கொடுத்துருப்பாங்க பாருங்கள் டிஎன்ஏ பாலிமரேஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த டிஎன்ஏ பாலிமரேஸ் என்ன பண்ணணும் அப்படின்னா நமக்கு ஆர்என்ஏ பிரைமர் கூட ஜாயிண்ட் ஆகிட்டு இந்த பெற்றோர் இலையிலேருந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு இலை வருங்க, ஒரு இலை மட்டும் வரும் பெற்றோர் இலையிலேருந்து. ஏன்னா இங்கே இருக்கிறது 2 சுருள்கள் தான் இருக்குது. அந்த 2 சுருள்கள்லேருந்து ஒரு சுருள் மட்டும் நமக்கு நேராக வந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் இங்கே இருக்குது இல்லைங்களா இந்த டிஎன்ஏ பாலிமரேஸ், இது என்ன பண்ணும் அப்படின்னா இதோட பிரிண்ட்டை வந்து கீழே உருவாக்கும். அதாவது மேலே இருக்குதுங்க ஒரு இலை, அந்த இலையோட பிரிண்ட்டை வந்து கீழே உருவாக்கும். அதை தான் அந்த வேலையை தான் வந்து செய்ய போகுது. ஓகேவா, அதோட நகலில் உருவாக்குறது தான் வந்து நமக்கு இந்த டிஎன்ஏ பாலிமரேஸ்ன்னு சொல்லுவோம். மிக முக்கியமானதாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போது நமக்கு பெற்றோர்லேருந்து மொத்தமாக எத்தனை இலைகள் உருவாகுதுன்னு பாருங்கள். மேலே ஒன்று போதா, கீழே ஒன்று வருதா, மொத்தமாக 2 இலை இருக்குது. அந்த 2 இலையில் நீங்கள் இந்த டயக்ராம் வந்து நான் அழிச்சிட்டு இன்னொரு தெளிவாக காமிக்கிறேன் பாருங்கள். இந்த டயக்ராம் பாருங்கள், நீங்கள் 2 இலை வரும், மேலே ஒன்று போகும், கீழே ஒன்று வரும். 2மே நமக்கு சேய் இலைகள் தான். இதில் இந்த கீழே வரது மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜாயிண்ட்டாக இருக்குங்க, அதாவது தொடர்ச்சியாக இருக்கும். அந்த தொடர்ச்சியாக இருக்கக்கூடிய அந்த இலையை நம்ம என்ன சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வழிநடத்தும் இலைன்னு சொல்லுவாங்க. அதாவது வழிநடத்தும் இலைன்னு சொல்லுவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா மேலே நமக்கு சின்ன சின்னதாக கட்டாய வருங்க. இந்த கட்டாய வரதை நமக்கு பின்தங்கிய இலைன்னு சொல்லுவாங்க. ஓகேவா, பின்தங்கிய இலை. இப்போது நமக்கு அதில் ஒரு குறிப்பாக ஒன்று பார்ப்போங்க, நமக்கு முக்கியமானதுங்க. இப்போது அந்த பின்தங்கி இலையில் இருக்குது இல்லைங்களா ஒரு சின்ன சின்ன துண்டுகள், அந்த துண்டுகளை தான் நம்ம ஒசாகி துண்டுகள்னு சொல்லுவோம். மிக முக்கியமானதுங்க, நமக்கு கேள்வி கேட்கறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. அதாவது நமக்கு பெற்றோர்லேருந்து மொத்தமாக 2 இலை தோன்றுதுங்க. அதில் ஒன்று வந்து தொடர்ச்சியாக இருக்கும், தொடர்ச்சியாக இருக்கிறத நம்ம வழிநடத்தும் இலைன்னு சொல்லுவோம். இன்னொன்று பார்த்திங்கன்னா நமக்கு சின்ன சின்ன துண்டுகளாக காணப்படும். அந்த சின்ன சின்ன டிஎன்ஏ துண்டுகளை நம்ம என்ன சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா ஒசாகி துண்டுகள்னு சொல்கிறோம். ஓகேவா, மிக முக்கியமானது. ஓகே, இப்போது இந்த ஒசாகி துண்டுகளை இணைக்கிறதுக்காக நம்ம ஒரு நொதியை பயன்படுத்துகிறோங்க. அந்த நொதியோட பேர் தான் டிஎன்ஏ லிகேஸ். இந்த நொதி என்ன வேலை செய்யுதுன்னா இந்த சின்ன சின்னதாக ஒசாகி துண்டுகள் இருக்குது இல்லைங்களா, இந்த துண்டுகளை இணைக்கிறதுக்காக பயன்படுத்தக்கூடியது இந்த டிஎன்ஏ லிகேஸ் என்ற நொதி. ஓகேவா, நீங்கள் 4மே தெளிவாக பார்த்துக்கோங்க. இப்போது நமக்கு மொத்தமாக 4 நொதிகள் பார்த்துருக்கோங்க. நம்ம டிஎன்ஏ இரட்டிப்பாதையில் மொத்தமாக 4 நொதிகள் பார்த்துருக்குறோம். ஒன்று வந்து டோப்போ ஐசோமெரஸ். இது என்ன வேலை செய்யுது, அந்த டிஎன்ஏ சுருள் 2 சுருள்கள் இருக்கக்கூடிய அந்த முறுக்கல்களை எடுத்து கொடுக்குது. எலிகேஸ்ன்றது அந்த 2 இலைகளை பிரித்து விடுது. ஓகேவா, அடுத்ததாக இந்த ஆர்என்ஏ பிரைமரை உருவாக்கக்கூடியது நமக்கு அந்த புதுசாக தோன்றிய அந்த டிஎன்ஏவோட மாதிரி டெம்ப்ளேட்னு சொல்கிறது. ஓகேவா, ஆர்என்ஏ பிரைமர் கூட நமக்கு அந்த டிஎன்ஏ பாலிமரஸ் ஜாயிண்ட் ஆகிட்டு நமக்கு இந்த பெற்றோர்லேருந்து வரக்கூடிய அந்த ஒரு இலைக்கான நகலை கீழே உருவாக்குது. இந்த வேலையை செய்கிறது நமக்கு டிஎன்ஏ பாலிமரேஸ். அடுத்ததாக பார்த்தது நம்ம டிஎன்ஏ லிகேஸ். இது என்ன பண்ணுது, அந்த சேய் இலையில் அந்த நமக்கு ஒரு இதில் வந்து சின்ன சின்ன துண்டுகளாக காணப்படுது, அதை வந்து ஒன்று சேர்க்கறதுக்காக நம்ம யூஸ் பண்ணக்கூடியது இந்த டிஎன்ஏ லிகேஸ். 4 நொதிகளும் மிக முக்கியமானது. நீங்கள் எதுக்கு வருதுன்னு சொல்லிட்டு நீங்கள் தெளிவாக பார்த்துக்கோங்க, மிக முக்கியமானது. ஓகேவா, அடுத்து பார்க்கலாமா. அடுத்ததாக இரட்டைப்பாதல் முடிவடைதலை பற்றி பார்ப்போம். அது என்ன இரட்டைப்பாதல் முடிவடைது அப்படின்னா நமக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா டிஎன்ஏ வந்து இப்படி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, இந்த இடத்துல தான் நமக்கு அது ஆரம்பிக்குது, இங்கே தான் வந்து போகுதுன்னு வச்சுக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்ஏ வந்து ஃபுல்லாக வந்து நமக்கு இரட்டைப்பு ஆயிடுச்சு அப்படின்னா இந்த கவை ஒன்று பிரிதுன்னு சொன்னேன் இல்லைங்களா, ஆரம்பத்தில் ஒரு கவை வந்து பிரிதுன்னு சொன்னேன் இல்லைங்களா, இந்த கவை வந்து எந்த இடத்துல போய் முடியுதோ இப்படி போயிட்டே இருக்கும், ஒரு இடத்துல முடிஞ்சிருங்க. அந்த முடியக்கூடிய பாயிண்டில் நமக்கு டெர்மினஸ்ன்னு சொல்லுவோம். அந்த முடியக்கூடிய பாயிண்ட்டை நம்ம டெர்மினஸ் சொல்லுவோம். இந்த டெர்மினஸ் என்ற பாயிண்ட்டில் நமக்கு அந்த இரட்டைப்பாதல்ன்றது முடிவடைஞ்சிடும். ஓகேவா, அதான் சொல்கிறேன். இந்த டெர்மினஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இலைகள் வந்து இப்படி தோன்றுங்க, இந்த பக்கமாக போயிட்டுருக்கும். இரட்டைப்பாதல் வந்து இப்படி போயிட்டுருக்கும். அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் தான் நமக்கு இந்த டெர்மினஸ் இருக்கும். ஓகேவா, அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் தான் அந்த டெர்மினஸ் இருக்கும். மிக முக்கியமானது. ஓகே, அடுத்ததாக டிஎன்ஏவோட முக்கியத்துவம்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆரம்பத்திலே சொல்லியிருப்போம், டிஎன்ஏன்றது நமக்கு மரபு தகவல்களை ஒரு தலைமுறையிலிருந்து அடுத்த தலைமுறைக்கு கடத்துவதற்காக நம்ம பயன்படுத்தக்கூடியது. அதான் சொல்லியிருப்பேன், மரபு தகவல்களை ஒரு தலைமுறையிலிருந்து அடுத்த தலைமுறைக்கு கடத்துவதற்கு டிஎன்ஏ மிக முக்கியமாக பயன்படக்கூடியது. அடுத்ததாக மிக முக்கியமானதாக நம்ம எது பார்க்கலாம் அப்படின்னா புரதங்களை உருவாக்குவதற்கு தேவையான தகவல்களை கொண்டு இருக்குது. ஓகேவா, நம்ம உடம்புல புரோட்டீன் வந்து உருவாக்குறதுக்கு தேவையான டேட்டாஸ்லாம் எதுக்கிட்ட இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு டிஎன்ஏ கிட்ட தான் இருக்குது. மிக முக்கியமானதாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்ததாக உயிரிகளோட ஒரு உயிரினத்தோட வளர்ச்சிசார் மற்றும் வாழ்வியல் செயல்பாடுகளை கட்டுப்படுத்துது. மிக முக்கியமானதை பார்க்கலாங்க. ஒரு உயிரினத்தோட வளர்ச்சிசார் மற்றும் வாழ்வியல் செயல்பாடுகளை கட்டுப்படுத்துறது எதுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த டிஎன்ஏக்கள் தான். ஓகேவா, இப்போது ஒரு சில டேட்டா வந்து நீங்கள் இந்த டயக்ராம் எதுனா உங்களுக்கு டவுட்டாக இருக்குன்னா நான் ஒரு டைம் சொல்லிடுறேன் பாருங்கள். உங்களுக்கு இந்த டயக்ராம் தான் நான் சொல்லாமல் வந்திருப்பேன், இது ஒரு டைம் பாருங்கள் என்ன இருக்குன்னு பார்த்துக்கோங்க. இப்போது நமக்கு டிஎன்ஏவோட அவுட்ரு இதுங்க, நான் சொல்லியிருப்பேன். இங்கே பாருங்கள், இங்கே இருக்குது இல்லைங்களா இந்த இலைகள், இதுதான் வந்து டிஎன்ஏவோட அவுட்ரு. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா
ஒரு சர்க்கரை இருக்குங்க. அந்த சர்க்கரை வந்து நமக்கு பாஸ்பேட் தொகுதிகளோடு இணைச்சிருப்பாங்க. இதுதான் வந்து நமக்கு டிஎன்ஏவோட அவுட்லெட்டாக இருக்கும். ஓகேவா, மிக முக்கியமானது. இப்போது அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா நமக்கு இரண்டாக ஜாயின் பண்ணியிருப்பாங்க. எதுனாக்க நைட்ரஜன் காரங்களை. இப்போ அடினைன் வந்து நமக்கு தைமீன் கூட ஜாயிண்ட் ஆகிருக்கும். அதே மாதிரி மேலே பார்த்தீங்கன்னா குவானைன் வந்து சைட்டோசின் கூட ஜாயிண்ட் ஆகிருக்கும். இன்னும் தெளிவாக பாருங்கள், இது வந்து பார்த்திங்கன்னா 2 கோடு இருக்கும். அதாவது இரட்டை பிணைப்பால் பிணைச்சிருப்பாங்க. மேலே இருக்கிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு முப்பிணைப்பால் பிணைச்சிருப்பாங்க. ஒன்று முக்கியம், நமக்கு சைட்டோசினும் குவானைனும் முப்பிணைப்பால் பிணைச்சிருப்பாங்க. அதே மாதிரி அடினைனும் தயமீனும் நமக்கு இரட்டை பிணைப்பால் பிணைச்சிருப்பாங்க. நமக்கு அவுட்லெட்டில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு சர்க்கரை மூலக்கூறும் அதே மாதிரி ஒரு பாஸ்பேட் தொகுதியும் நமக்கு அவுட்டரில் இருக்குது. ஓகேவா, எல்லாமே மிக முக்கியமானதுங்க. இதான் அவங்க சொல்லாமல் வந்திருப்பேன். இன்னொரு விஷயம் நம்ம ஆரம்பத்திலே பார்த்துருப்போம், நியூக்ளியோடைடு நியூக்ளியோசைடுன்னு பார்த்துருப்போம். ஓகேவா, இப்போ நியூக்ளியோடைடுனா நமக்கு 3மே சேர்ந்த அமைப்பு. எதுனா நமக்கு இந்த பாஸ்பேட் தொகுதி, சர்க்கரை, அதுக்கப்புறமா உள்ளே இருக்கக்கூடிய நைட்ரஜன் காரம் 3மே சேர்ந்த தொகுதி தான் நம்ம நியூக்ளியோடைடு ஆரம்பத்தில் சொல்லியிருக்கிறேன். அதான் அந்த டயக்ராம்லையும் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா, நம்ம வீடியோ முடிச்சுக்கலாங்க. நான் ஓரளவுக்கு எல்லாமே தெளிவாக சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு புரியல இல்லை ஏதாச்சும் நான் சொன்னது உங்களுக்கு தெளிவாக இல்லைன்னு நினச்சிங்கனாக்க மறக்காமல் இந்த வீடியோ கமெண்ட் பண்ணிடுங்க. நம்ம அடுத்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த டிஎன்ஏவோட மீதி கொஞ்சம் இருக்குங்க. அதாவது பாலின நிர்ணய செய்தல்னு சொல்லி ஒரு டாபிக் இருக்கும். அப்புறம் சடிதி மாற்றம் ஒரு டாபிக் இருக்கும். ரெண்டுமே வந்து நம்ம அடுத்த வீடியோவில் முடிச்சிடலாம். அது முடிச்சுட்டு நம்ம மரபியல் டோட்டலாக கம்ப்ளீட் ஆயிருங்க. 10th சயின்ஸ் ஓரளவுக்கு முடிச்சிருவோம். அது 10th சயின்ஸில் இருக்கக்கூடிய அந்த மரபியல் டாபிக் கவர் ஆகிடும். நமக்கு எப்பயுமே அந்த மரபியல் டாப்பிக்லேருந்து ஒரு கேள்வி கேட்டுகிட்டே இருக்காங்க. அதுக்காக தான் முக்கியத்துவம் கொடுத்து முதல்ல நம்ம இந்த டாப்பிக்கில் ஆரம்பித்தோம். நம்ம நண்பர்கள் கேட்டிருந்தாங்க சயின்ஸ் டாபிக் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்காக நம்ம இந்த வீடியோ பண்ணுறோம். உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. கண்டிப்பாக தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுக்கு நல்ல தகவல் கிடைக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஓகேவா, நீங்களும் கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு போஸ்டிங் அடிச்சிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேவா, தேங்க்யூ.